ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்டகி சமையலறை. இன்றைக்கி முருங்கைக்காயை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து விட்டதுக்கப்புறமா இங்கே 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டு இங்கே எடுத்திருக்கேன். இதை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கிட்டு இதில் சேர்த்து விட்டுடலாம். பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் தக்காளியும் 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு மட்டும்தான் இங்கே எடுத்திருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் வதக்கினதுக்கப்புறமா இங்கே 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா விளக்கெண்ணெய் போட்டு பெசரி வச்சது. இந்த மாதிரி பெசரி வச்சு அந்த சாம்பார் பொடி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து விட்டுறலாம். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்காயும் சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா பிரண்டு வர்ற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அளவாக தண்ணி சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்து விட்டுறலாம். உப்பு சேர்த்துட்டு இதுவும் உப்பும் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடியை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டுட்டு சிம்லேயே வச்சுடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது இடையில எடுத்து ஒரு 2 டைம் கலந்து விட்டுருங்க. தண்ணி பத்தலைனாலும் மறுபடியும் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காயெல்லாம் உடஞ்சி இந்த கிரேவியோடு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணகி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.